உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல சத்தமா சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். நல்ல சத்தமா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளுடைய தியானத்திற்காக நான் சிறப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும்படி சிநேகத்தோடு உங்களை அழைக்கிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். கைகளை தட்டி முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, பவுலடியார் இந்த உன்னதமான ஒரு அனுபவத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு இந்த உலக வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான தேவைகள், குறைவுகள் என்று வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலைகளில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பாதிப்புகளுக்குள்ளாகத்தான் பயணித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இந்த பாதிப்பு நிறைந்த இந்த வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இல்லாம, நிம்மதி இல்லாம, சமாதானம் இல்லாம, ஆரோக்கியம் இல்லாம, ஒரு குறைவுகளையே சந்திக்கிற வாழ்க்கை பயணமாக இருக்கிறது. சமீபத்திலே பில் கேட்ஸை ஒருவர் போய் அவரை பேட்டி எடுக்கிறார்கள். உலக பணக்காரரில் ஒருவரான பில் கேட்ஸ், இந்த உலகத்தில் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறீங்க? நீங்க பணக்கார வரிசையில முதல் இடத்தை பிடித்தவர், உலகத்தில் பலவிதமான காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அவரிடத்திலே அந்த செய்தியாளர் பேட்டி எடுக்கிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் நிறைய சம்பாதித்து இருக்கிறேன், உலக பணக்காரர் வரிசையில முன்னால பின்னால போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன், எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இவை எல்லாம் இருந்தும் ஏதோ ஒரு காரியம் என்னுடைய மனதிலே குறைபட்டு போய் இருக்கிறது. நான் நிம்மதியாக இருக்கிறேனா, சந்தோஷமாக இருக்கிறேனா, எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு நல்ல உறவு இருக்கிறதா, இப்படின்னு பார்த்தால் அங்கெல்லாம் நான் குறைபட்ட ஒரு மனிதனாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எல்லாம் உலக அளவில் இருந்தாலும் என் உள்ளத்திலே, என் மனதிலே நான் ஒரு குறைபட்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை அவர் அந்த பேட்டியிலே வெளிப்படுத்துகிறார். இது பில் கேட்ஸ் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உள்ள பெரிய செல்வந்தர்கள், வாழ்க்கையில பெரிய ஸ்தானத்தை கொண்டு போய் அதிலே போய் அமர்ந்தவர்கள், உலகத்தில் பெரிய சகாப்தத்தை படைத்தவர்கள், உலக பிரபலங்கள் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால் அவர்கள் வெளியே பிரம்மாண்டமாக தெரிகிறார்கள், வெளியிலே குறையில்லாதவர்களாக அவர்கள் காண்பிக்கப்படுகிறார்கள். ஆனால் வாழ்க்கையில அவர்களுடைய உண்மையான அனுபவம் என்னவென்றால் அவர்கள் வாழ்க்கையிலே குறைவுகளுக்கு பஞ்சம் இல்லை. வெளியிலே காண்பிக்கப்படுகிற இந்த உயிரற்ற செல்வங்கள் அவர்களுக்கு நிறைவு என்று வெளியில் இருக்கிறவன் பார்க்கிறான். ஆனால் உள்ளே இருக்கிற அவர்களுக்கோ தங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சியை, நிம்மதியை, சமாதானத்தை இழந்து தவிக்கிறதை அவர்கள் உணர்ந்து அழுகிறார்கள். அவர்கள் அழுதாலும் இந்த உலகம் நம்பாது என்பதை அவர்கள் உலகத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அப்ப எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில் இருக்கிற தேவைகள், குறைவுகள் எல்லாம் நிறைவாக இன்று மாறும். எப்படி மாறும்? பவுல் கூறுகிறார், என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாக தம்முடைய ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் குறைவுகளை எல்லாம், உங்கள் தேவைகளை எல்லாம் நிறைவாக்குவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க என்ன குறைவோடு வந்திருந்தாலும், எந்த
தேவையின் மத்தியில் நீங்க வந்திருந்தாலும் ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் குறைவுகளையும் உங்கள் தேவைகளையும் ஆண்டவர் நிறைவேற்றி உங்களை மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தினால் உங்களை நிரப்பி அனுப்புவார். ஆமென், அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது நம் தேவனாகிய ஆண்டவரால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில நிறைவை கொண்டு வர முடியும். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் பைபிள் எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 104 அதிகாரம், சங்கீதம் திருப்பாடல் 104 அதிகாரத்திலே 13வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால், சங்கீதம் 104 13வது வசனம் வாசியுங்கள். உம்மேல் அறைகளில் நின்று மலைகளுக்கு நீர் பாய்ச்சுகின்றீர். உம் செயலின் பணியால் பூவுலகம் நிறைவடைகின்றது. பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்துல எல்லாவற்றையும் நிறைவாக்கக்கூடியவர் யார் அப்படின்னா மனிதர்கள் கிடையாது. இங்க இருக்கிற நானோ நீங்களோ எல்லாத்தையும் சரி செய்ய முடியும், எல்லாவற்றையும் நிறைவாக்க முடியும் என்று எந்த விதத்தில் முயற்சி பண்ணாலும் அது ஒரு குறையாகவே முடிகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா இந்த வசனத்தை பாருங்க, உம்முடைய செயல்கள், ஆண்டவரே உம்முடைய செயல்கள் தான் எல்லாவற்றையும் நிறைவடைய செய்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இங்க இருக்கிற அருமையான அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் இருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் அதுல ஒரு நிறைவு வரணும்னா அது ஆண்டவரால மட்டும்தான் வரும். ஏன்? அவர்தான் சர்வத்தையும் படைத்தவர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த உலகத்திலே இருக்க வைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் இந்த உலகத்திலே தற்காலிகமானவர்கள். நீங்களும் நானும் இந்த உலகத்திலே கடவுளுடைய கிருபையால் கொஞ்ச காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவை, முழுமையை, பரிபூரணத்தை ஆண்டவரே தரக்கூடியவர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க அதனால தான் அந்த வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது நீங்கள் தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். ஆண்டவருடைய ஒரு பகுதியானது நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம், லூக்கா நற்செய்தியிலே 12ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை நீங்கள் ஒருவர் எடுத்து தயவு செய்து வாசியுங்கள். லூக்கா 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். காகங்களை கவனியுங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, அவற்றுக்கு சேமிப்பு அறையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. கடவுள் அவற்றுக்கும் உணவளிக்கிறார். நீங்கள் பறவைகளை விட மேலானவர்கள். கைகளை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கவலைகளோடு நாம் வாழ்கிறோம். நான் முதல்ல சொல்ற குறைவுகளோடு, தேவைகளோடு நாம இருக்கிறோம். வெளியே பார்க்கறதுக்கு நம்ம அழகா இருக்கலாம், பிரம்மாண்டமா இருக்கலாம், எந்த நன்மையும் குறைவுபடல என்பது போல நாம் வந்திருக்கலாம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான சுமைகள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம நிறைய சுமையோடு தான் வந்திருக்கிறோம். வெளியே சிரிக்கிறோம், உள்ள அழுகிறோம். பிரைஸ் தி லார்ட். வெளியே பார்க்கறதுக்கெல்லாம் நல்ல அப்படி சினிமா நடிகர்கள் நடிகைகள் போல நம்மளை காமிச்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறோம். ஆனா உள்ள எப்படி இருக்குது? எல்லாம் வேதனை, எல்லாம் துக்கம், எல்லாம் பிரச்சனை. யாராவது ரொம்ப நெருங்கினவங்க என்னங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா ஒப்பாரி வச்சு அழுகிறதுக்கு கூட இங்க ஆட்கள் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க. அவருடைய செயல்கள் எல்லாவற்றையும் நிறைவு செய்கிறது. எப்படி? ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல நீங்க பாருங்கப்பா, காகங்களை பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு புறாவை வளர்க்குறாங்க, கழுகு வளர்க்குறாங்க, என்னெல்லாமோ வளர்க்குறாங்க. ஆனா யாரும் காகத்தை என்ன செய்யறது இல்லை, வளர்க்கறது இல்லை. ஆனா அப்படிப்பட்ட ஒரு காகத்துக்கு கூட ஆண்டவர் எந்த நன்மையும் குறைவுபடாதபடி
அதற்கு உணவளிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, காகங்களை கவனித்து பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. அல்லேலூயா. ஆனால் அவைகளுக்கு ஆண்டவர் உணவளிக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் இந்த செய்தியில என்ன தர்றார் தெரியுமா? நீங்கள் மேலானவர்கள். சொல்லுங்க, நீங்க யாரு? பக்கத்தில் கை கூடி சொல்லுங்க, நீங்கள் மேலானவர்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன சிஸ்டர்? அப்படின்னு அர்த்தம் என்ன தங்கச்சி? என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்றார், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? பிரதர், ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? மேலானவர்கள். பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, நீங்க சத்தமா கேளுங்க, நீங்க உங்களை பத்தி என்ன நினைச்சிருக்கீங்க? என்ன நினைச்சிருக்கிறீங்க? ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும், ஒவ்வொருவருக்குள்ளும் நம்மை பற்றிய ஒரு கருத்து இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நம்மை பற்றி நமக்குள்ளாகவே ஒரு தீர்மானம் இருக்கிறது. என்ன தீர்மானம்? நம்மையே நாம எடை போட்டு பார்க்குறோம் மற்றவங்களோட. பிரைஸ் தி லார்ட். நான் அவங்கள மாதிரி இல்லை, நான் இவங்கள மாதிரி இல்லை, நான்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கொஞ்சம் வயசாயிட்டு கொஞ்சம் பெரியவங்களாயிட்டோம்னா உங்களையே நீங்க மதிக்கிறீங்க. எப்படி? நம்மெல்லாம் கையங்காலம் ஒழுங்கா இருக்கும் போதே போயிடணும்பா, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க இவங்களாம் நடத்திருக்கிறதே அப்படின்னு நமக்கே நம்ம ஒரு தீர்மானத்தை எழுதுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் நம்மை என்ன செய்ய வைக்கிறது என்றால், நம்மை இந்த உலகத்தில் மிகவும் தரக்குறைவாக நம்மையே நாம் மதிப்பிட ஆரம்பிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் கவனிக்க வேண்டும், நான் வேகமாக உங்களுக்கு இந்த பகுதியை காண்பிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் மோசேயை அழைத்தார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் மோசேயை விடுதலை பயணம் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அழைத்தார். அழைத்த பொழுது ஆண்டவர் முச்செடியின் மத்தியிலே அவருக்கு காட்சி கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் கூப்பிட்டார் மோசே. உடனே மோசே பாருங்க வரும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ நிற்கிற இடம் புனிதமானதுப்பா, உன்னுடைய மிதியடிகளை அவிழ்த்து விடு. உடனே ஆண்டவர் அவரோடு பேச ஆரம்பிக்கிறார், உரையாடுகிறார். மோசேயும் உரையாடுகிறார். இப்ப மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ எகிப்துக்கு போ, இந்த ஜனங்களை விடுவிக்கக்கூடிய பொறுப்பை நான் உன்னுடைய கரத்துல கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. மோசே என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவரே, அதுக்கு வேற யாரையாவது பாருங்க. ஏன் தெரியுமா? நான் ஒரு திக்குவாயன். என்ன சொன்னாரு? சத்தமா சொல்லுங்க, நான் யாரு? நான் ஒரு திக்குவாயன், என்னால பேச முடியாது, எனக்கு பேச தெரியாது என்று சொல்லி மோசே தன்னை ஒரு பரிதாபத்துக்குரிய மனிதனாக பார்த்தார். இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். நீங்க உங்க வீட்டில், உங்க ஃபேமிலியில, உங்க வேலை செய்யற ஸ்தலத்துல, படிக்கிற இடத்துல, வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை, அன்புக்குரிய ஆண்டவருடைய பெரியவர்களை நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க உங்களை மற்றவங்க மதிப்பிடுறாங்களோ இல்லையோ, நீங்களே உங்களை மதிப்பிட ஆரம்பிக்கிறீங்க. என்னால என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஆளு, என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு திறமை இல்லாத ஆளு, என்னுடைய வாழ்க்கையில ஒரு குறையுள்ள ஆளு, என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே எந்த இடத்திலுமே ஒரு வெற்றி இல்லாத, ஒரு தோல்வி நிறைந்த ஒரு மனிதனாக இருக்கிறேன் என்று அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையின் நிமித்தம் தங்களுக்கு தாங்களே ஒரு தவறான மதிப்பீடு செய்து கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆனா ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்கிறார் தெரியுமா? ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்கிறார் தெரியுமா? நீங்க பைபிள் எடுத்து வாசிங்க. எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நல்லா கவனிக்கணும். நீங்க மேலானவர்கள். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு உங்க இருதயத்துக்கு ஆறுதலாக கொடுக்கிறார். எசையா 43ஆம் அதிகாரம் 43 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன். நல்ல கை தட்டுங்க பாப்போம்.
ஜோரா ஆண்டவர் கை தட்டு. ஆண்டவர் சொல்றாரு, என் மகளே, என் மகனே, என்னுடைய பார்வையில நீ யார் தெரியுமா? விலையேற பெற்றவன். நல்ல கை தட்டுங்க பாப்போம் பிரதர். நீங்க வயசானவங்களா, உங்க பிள்ளைங்க உங்களை மதிக்காம இருக்கலாம். ஒருவேளை உங்களை பார்க்குறவங்க அப்புறம் பெருசு எப்படி இருக்கிற அப்படின்ட்டு போகலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ விலையேற பெற்றவன். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை உன்னுடைய குடும்பத்தில் உங்களுடைய வருமானங்கள் குறைந்து போயிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் கஷ்டத்தின் மத்தியில, நீங்கள் இல்லாமையின் மத்தியில, சில பேருடைய பார்வையில ஒரு அவமான சின்னமாக இன்னைக்கு வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய பார்வையில விலையேற பெற்றவர்கள். ஒருவேளை சகோதரனே, சகோதரியே, வாலிப மகனே, மகளே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய படிப்பிலையோ இல்லைன்னா உன்னிடத்தில் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கை இந்த இளமை பருவத்தில் ஏதாவது சில காரியங்களை பிறர் பார்த்திருக்கலாம். சில பேர் அதை வைத்து அவங்க மதிப்பிட்டு உன்னை ஒரு தவறாக, உன்னுடைய வாழ்க்கையை குறித்த தவறான செய்திகளை பரப்பி உன்னை அவங்க மதிப்பீடு செய்திருக்கலாம். அந்த மதிப்பீடுகள் மத்தியில் நீ உன்னையே நீ பல விதத்தில் வேதனைப்படுத்தி காயப்படுத்தி வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் மகளே, என் மகனே, நீ விலையேற பெற்றவள். நீ என்னுடைய பார்வையில விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன் என்று ஆண்டவர் கூறுகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, பாருங்க, மோசேய ஆண்டவர் விலையேற பெற்றவராக, மதிப்பு மிக்கவராக பார்த்தார். அல்லேலூயா. அதனால தாங்க போக மாட்டேன்னு சொன்னாலும், திக்குவாயன்னு சொன்னாலும் ஆண்டவர் அவரை புறக்கணிக்கவே இல்லை. ஆண்டவர் அவரை இஸ்ரேல் ஜனங்களை, 30 லட்சத்துக்கும் மேலான ஜனங்களை வழி நடத்துகிற ஒரு உன்னதமான ஊழியனாக ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப நீங்க யார் தெரியுமா? நீங்க அற்பமானவர்கள் அல்ல, நீங்கள் மேலானவர்கள். சொல்லுங்க எல்லாரும், 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் அற்பமானவன் அல்ல. நல்ல சத்தமா சொல்லுங்க, நான் அற்பமானவன் அல்ல, நான் மேலானவன். என் ஆண்டவருடைய பார்வையில நான் விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன். நீங்க எப்படிப்பட்டவன்? சொல்லுங்க பிரதர், நீங்க எப்படிப்பட்டவர்? சிஸ்டர், நீங்க எப்படிப்பட்டவங்க? ஆண்டவருடைய பார்வையில நீங்கள் விலையேற பெற்ற மதிப்பு மிக்கவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, தங்கத்தை நீங்க எங்க போட்டாலும் அதனுடைய மதிப்பு குறையுமா? சொல்லுங்கம்மா, குறையுமா? ஒரு சாக்கடையில் விழுந்துட்டு தங்கத்தோட மதிப்பு குறையுமா? சொல்லுங்கம்மா, குறையுமா? அது எங்க போட்டு எந்த இடத்துல கிடந்தாலும் சரி, அதை மீட்டெடுக்கும் பொழுது அதனுடைய விலை, அதனுடைய மதிப்பு ஒருபோதும் என்ன செய்வதில்லை, குறைவதில்லை. அதுக்குரிய மதிப்பு அதுக்கு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ ஒருவேளை இந்த உலகத்துல நீ உன்னுடைய தோல்விகளோடு இருந்திருக்கலாம், கஷ்டங்களோடு வந்திருக்கலாம், கவலைகளோடு வந்திருக்கலாம், பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம், ஏமாற்றத்தோடு வந்திருக்கலாம், ஒருவேளை உன் சொந்த பந்தங்களே உன்னை புறக்கணிச்சிருக்கலாம். பயப்படாத, உன்னுடைய விலை ஒருபோதும் மாறாது. ஏன்னா காக்கைகளை விட, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் விட நீ மேலானவள், நீங்கள் மேலானவர்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆமென். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் மேலானவர்கள் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டு இந்த நாளிலே பாருங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இந்த வார்த்தையை பேசுகிறார். வேதத்தினுடைய வார்த்தையை நீங்கள் கவனிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில திருப்பாடல் சங்கீதம் 78ஆம் அதிகாரம், திருப்பாடல் 78ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தை தயவு செய்து நீங்கள் வாசியுங்கள். 78:25. வானதூதரின் உணவை மானிடர் உண்டனர், அவர்களுக்கு வேண்டிய மட்டும் உணவுப் பொருளை அவர் அனுப்புவார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒருவேளை இன்னைக்கு குறைவுகளோடு வந்திருக்கலாம், தேவைகளோடு வந்திருக்கலாம், உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்வேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா.
அல்லேலூயா. இன்னைக்கு முதல் நாள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய குறைவுகளை நான் நிறைவாக்குவேன், உன்னுடைய தேவைகளை நான் சந்திப்பேன். காரணம் என்ன? நீங்கள் மேலானவர்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பிரியமானவர்களே, ஆண்டவர் கூறுகிற இந்த வார்த்தையை பாருங்க. சங்கீதம் திருப்பாடல் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனை காரியங்களை உலகத்தில் மக்கள் தேடி, அதில் அவங்க ஆசைகளை தேடி அவர்கள் அதை நோக்கி பயணித்து அதில் அவங்க நிறைவடையாமல் போகலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என்னை தேடுகிறவர்களுக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரே ஒரு பல்லவியை பாடலாமா? எல்லாரும் எழுந்து நில்லுங்க பார்ப்போம். எழுந்து நின்று கைகளை உயர்த்திக்கலாம். உட்காந்துக்கோங்க. நல்ல கைகளை தட்டி சேர்ந்து இந்த பல்லவியை பாட போறீங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, சிங்க குட்டிகள். நல்ல கை கொடுத்து சொல்லுங்க, சிங்க குட்டிகள். வாயை திறந்து சொல்லுங்க, சிங்க குட்டிகள். உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு இன்னைக்கு எல்லா நன்மைகளும் உண்டு. உண்டா? நம்புறீங்களா? சொல்லுங்க, நம்புறீங்களா? முடிஞ்சவங்க எழுந்து நிற்கலாம். வயசான அம்மாவே நின்றுட்டு என்னப்பா உட்கார சொல்லிட்டேப்பா, நான் வருத்தத்தோடு உட்காந்துருக்கு. அதனால முடிஞ்சவங்க நல்ல பலம், தடம், சக்தி, ஆற்றல் எல்லாம் தேவனிடம் இருக்கிறது என்பதை நாம் உறுதியாக ஏற்றுக்கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்துவோம். எத்தனை பேருக்கு புரியுதா? இன்னைக்கு எல்லாரும் குறைவோட வீட்டுக்கு போக மாட்டீங்க, நிறைவோட போகணும். ஆமென். தேவையோட வந்திருக்கலாம், ஆனா தேவையெல்லாம் நிறைவேறும். ஆமென். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்கம்மா ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி, குறையில்லையே குறையில்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சொல்லுங்கப்பா, குறையில்லையே குறைவில்லையே. எஸ், ஆண்டவரை தேடும் நமக்கு குறைவில்லையே. எத்தனை பேர் விரும்புறீங்க? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கையை கொடுங்க. ஒரு ஸ்மைல், திருவிழா ஸ்மைல். நல்ல சிரித்த முகத்தோடு அப்படி கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு குறையில்லை, குறையில்லை, தங்கச்சி குறையில்லை. கைகள் தட்டி பாடுவோம். எல்லாரும் சந்தோஷமா கைகள் தட்டி பாருங்க. ஆமென். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. குறையில்லையே குறைவில்லையே ஆண்டவரை தேடும் நமக்கு குறைவில்லையே. குறையில்லையே குறைவில்லையே ஆண்டவரை தேடும் நமக்கு குறைவில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் எல்லாரும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க,
Praise the Lord. Hallelujah. Praise the Lord. என் அன்புக்குரியவர்களே நல்ல கவனிங்க. பாட்டா பாடிட்டு போயிடக்கூடாது. ஆமென். வசனம் அப்படியே உள்ள இருந்து என்ன செய்யணும்? வேலை செய்யணும். ஆமென். Praise the Lord. எனக்கு சமீபத்தில் ஒரு சகோதரி சொன்னாங்க, என் பொண்ணுக்கு திருமண மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன், ஆனா என் கையில ஒண்ணுமே இல்லை. Praise the Lord. ஆனா எங்களுடைய சகோதரர்கள் என் உறவெல்லாம் சொன்னாங்க, பைத்தியக்காரி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாம். அந்த அம்மா சொல்லிச்சான், எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்வார். Praise the Lord. ஆனா இன்னைக்கு அந்த அம்மா சொல்றாங்க, பிரதர் கையில ஒண்ணும் இல்லை, ஆனா நான் ஆண்டவரை பார்த்து ஒன்னே ஒன்று சொல்லுவேன், என்கிட்ட ஒண்ணும் இல்லை, உங்ககிட்ட எல்லாம் இருக்கு. கை தட்டுங்க பாப்போம். எஸ், எத்தனை பேர் நம்புறீங்க? அம்மா என்கிட்ட ஒன்றும் இல்லை, ஆனா யார்கிட்ட இருக்குது? எல்லாமே யார்கிட்ட இருக்குது? நீ இப்போ வச்சிருக்கிறதெல்லாம் யார்கிட்ட இருந்துச்சு? 10 வருஷம் முன்னாடி இருந்துச்சா? சொல்லுமா, இருந்துச்சா? ஒன்றும் இல்லை, ஆனா இப்போ எல்லாம் இருக்குது. அல்லேலூயா. அப்ப எல்லாம் யார்கிட்ட இருந்துச்சு? அப்ப எல்லாம் அவர்கிட்ட இருக்குது. அவரிடம் இருக்கிறதெல்லாம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கை தட்டுங்கோ, நல்ல கைகளை தட்டி பாடுங்க. அந்த அம்மா சொல்றேன், ஆண்டவரே என்கிட்ட ஒண்ணும் இல்லை, எல்லாம் யார்கிட்ட இருக்குது? உங்ககிட்ட இருக்குது. உங்ககிட்ட இருந்ததுன்னா அது எனக்குரியது, அதை நான் எடுத்துக்கொள்வேன். கைகளை தட்டி பாடுங்கள். ஆமென். சந்தோஷமா இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். உள்ளுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். உள்ளுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை ஓட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை ஓட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடு நமக்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லையே. நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, எனக்கு குறையில்லை. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்குவார். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. Praise the Lord. நீங்க எவ்வளவு ஆக்டிவா இருக்கீங்களோ அவ்வளவு தூரம் யாரும் ஆக்டிவா இருப்பா. நீங்க எவ்வளவு உற்சாகமா இருக்கீங்களோ அவ்வளவு தூரம் தேவனும் உற்சாகமா இருப்பா. எந்த அளவையால் நீங்க இப்படி அளந்தீங்கன்னா சொல்லுங்க, எப்படி அளக்குறீங்க? கையை தட்டும் போது தூங்கிக்கிட்டே தட்டுறீங்களா? தூங்குறீங்களா? உற்சாகமா இருக்கிறீங்களா? Praise the Lord. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. வாட்சையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? சில டைம் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களே. அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. நீங்கள் செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிடத்துக்கும் உங்கள் வாழ்க்கையில ஆண்டவருடைய அற்புதம் நடந்து கொண்டே இருக்கிறது. கை தட்டுங்க பாப்போம். ஆமென். Praise the Lord. அப்படியே கை கொடுத்து சொல்லுங்க, இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு நம்புறீங்களா? சொல்லுங்க, இன்னைக்கு உங்க தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிற நாள், உங்க குறைவுகளை நிறைவாக்குகிற நாள். வந்துட்டீங்கல்ல, எல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார். ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எதிரிகள் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். உங்க சத்துரு என்ன நினைப்பான்? உங்க எதிரி என்ன நினைப்பான்? நீ முன்னேறக்கூடாது, உன் குறை நிறைவாக கூடாதுன்னு யார் நினைப்பா? புரியுதா புரியலையா? உங்க குறைவுகள் நிறைவாக கூடாதுன்னு யார் நினைப்பா? சாத்தான் நினைப்பான். ஆனா உன் குறை நிறைவாக யார் நினைக்கிறா? சொல்லுங்க, யார் நினைக்கிறா? அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் தொழுகை கூடத்துக்கு போனாரு. 18 ஆண்டுகளாக ஒரு பெண் எப்படி இருந்தா? கூனியா இருந்தாளாம்.
விட்டுருந்தா, ஆனா இருந்தது எங்க? ஆலயத்துல. இயேசு அங்க வந்தார், அந்த பெண்ணை தொட்டார். அவளை தொட்டு அந்த நிமிஷத்திலேயே அவளுக்குள்ள இருந்த தீமை அகன்றது. அவள் நிமிர்ந்தாள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு உன்னை பலவீனப்படுத்தி இருக்கிற, உங்களை சோர்வுக்குள்ளாக்கி இருக்கிற எல்லா தீமையிலிருந்தும் ஆண்டவர் விடுதலை தருவார். உங்கள் எதிரி உங்கள் வாழ்க்கையை விட்டு ஓடுகிற நாள். ஆமென். சாத்தானை உங்கள் வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் அப்புறப்படுத்துகிற நாள். ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எதிரிகள் முன் வாயை திறந்து, எதிரிகள் முன் குரலை உயர்த்தி, எதிரிகள் முன் விருந்தொன்றை சொல்லுப்பா ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை என்னை நான் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை அபிஷேகத்தினால் அபிஷேகம் செய்கின்றார். கைகளை தட்டி பாடுவோம். நல்ல சந்தோஷம். எதிரிகள் முன் ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் எல்லாரும் சொல்லுங்க. ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை என்னையினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை என்னையினால் அபிஷேகம் செய்கின்றார். குறையில்லையே ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லையே. ஆண்டவரை தேடு நமக்கு குறைவில்லையே. குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடு நமக்கு குறைவில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடு நமக்கு குறைவில்லையே. ஆண்டவரை தேடு நமக்கு குறைவில்லையே. ஆண்டவரை தேடு நமக்கு குறைவில்லையே. Praise the Lord. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்திலே என் வாழ்க்கையில் உள்ள, சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் நாமத்திலே என் வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைவுகளும் வெளியேறுகிறது. ஆமென். அமர்ந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, பாருங்கள், சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு நன்மைகளை வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் நன்மைகள், அந்த நன்மையில முதலாவது ஒரு மனிதன் பெற்றுக்கொள்கிற நன்மை என்ன தெரியுமா? நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், லூக்கா நற்செய்தியிலே 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசியுங்கள். லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம், 10வது அதிகாரத்தில் 41, 42வது வசனம் என்ன தெரியுமாப்பா? இயேசு ஒரு நாள், பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? ஆண்டவர் எங்க லாசருடைய வீட்டுக்கு போகிறார். பிரைஸ் தி லார்ட். லாசருடைய வீட்டுக்கு போன உடனே அவருக்கு பாருங்க, அவருடைய மார்த்தா அவரை, ஆண்டவரை வரவேற்றார். பிரைஸ் தி லார்ட். மார்த்தா இயேசுவை அந்த வீட்டுக்கு வரவேற்றார். வாங்க ஆண்டவரே, உட்காருங்க ஆண்டவரே. ஆனா அவருக்கு ஒரு சகோதரி இருந்தார், அவருடைய பெயர் மரியா. பிரைஸ் தி லார்ட். அந்த மரியா அவரை, ஆண்டவரை அப்படியே அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்வதையே கேட்டுக்கொண்டிருந்தாராம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொன்னார், மார்த்தா மார்த்தா, நீ இந்த உலகத்தில் உள்ள கவலையிலேயே மூழ்கி இருக்கிறியம்மா. ஆனால் மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். பிரைஸ் தி லார்ட்.
முதலாவது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்கிற முதலாவது நன்மை என்னவென்றால் தெய்வத்தை அறிந்து கொள்வது. அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் குறையாது. வேதம் சொல்கிறது அவர் நன்மைகளால் நம்மை நிரப்புகிறவர். ஆண்டவர் நமக்கு நன்மைகளையே வைத்திருக்கிறார். நம் தேவைகளை சந்திக்கிறார். நம் குறைவுகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றுகிறார். ஆனால் என் வாழ்க்கையில் உள்ள குறைவுகள் நிறைவாகி நான் நன்மையை கண்டுகொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கைக்கு அந்த நன்மைகளையே தருகிற கருவூலமாகிய கிறிஸ்து எனக்கு சொந்தமாக வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறோம். எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் செஞ்சு பார்க்கிறோம். எதையாவது செய்து எப்படியாவது என் வாழ்க்கையில இந்த தேவைகள் நிறைவேறணும், குறைவுகள் மாறணும், ஒரு நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ உலகத்திலேயே உலக கவலையிலேயே உன் வாழ்க்கை முடிஞ்சு போகுது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், அநேகருடைய வாழ்க்கையில கவலைகளுக்கு பஞ்சம் இல்லை. எல்லாரும் கவலை, எல்லாருக்குள்ளே கவலை இருக்கு. கவலையே இல்லாத மனிதன் இந்த உலகத்திலேயே இல்லைங்க. எல்லாத்துக்கும் கவலைப்படுறோம், எதுக்கு எடுத்தாலும் கவலைப்படுறோம். ஆண்டவர் மார்த்தால பார்த்து சொன்னாரு, நீ உலகத்தில் உள்ள அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், தயவு செய்து நீங்களும் கூட வாசிக்கலாம். நீங்கள் எடுத்து வாசிங்களேன், பாருங்களேன். 41 வசனம். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா 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 மார்த்தா, நீ பலவற்றை பற்றி என்ன செய்கிறாய்? நீ கவலைப்பட்டு கலங்குகிறாய். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க பலவற்றை குறித்து கவலைப்படுகிறீர்கள். ஒரு கவலையா, ரெண்டு கவலையா? எல்லாம் கவலை தான். கவலை ஏன் கவலை, எதுக்கு கவலை? கவலைப்படாம என்ன செய்யாது? தூக்கமே வராது. நம்ம மட்டும் கவலைப்படுறது இல்லை, வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கவலைக்கு உள்ளாக்கிடுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா, ஹalleluya. praise the lord, praise the lord, hallelujah. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், மார்த்தா இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை குறித்து கவலைப்பட்டாள். இன்னைக்கு நாமளும் நம்ம வீட்டை குறித்து, குடும்பத்தை குறித்து, கணவரை குறித்து, மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, ஆரோக்கியத்தை குறித்து எவ்வளவோ கவலைகள். praise the lord, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இந்த கவலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன கொண்டு வருகிறது என்றால், தயவு செய்து நீங்கள் வேதாகமத்தை எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25வது வசனம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசியுங்கள், பார்ப்போம். மனக்கவலை மனிதனின் இதயத்தை வாட்டும். சொல்லுங்க, என்னதை வாட்டும்? இதயத்தை. சொல்லுங்கம்மா, என்ன வாட்டும்? இதயத்தை. ஒரு மனுஷனுக்கு கவலை வந்துட்டுனா அந்த கவலை அவனை என்ன பண்ணும் தெரியுமா? கவலைகள் மனிதர்களுடைய இருதயத்தை வாட்டுமா. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு நம்மில் பல பேர்ல எல்லாருக்கும் கவலை இருக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொருடைய கவலைகளுக்கும் பஞ்சமே இல்ல. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் சமீபத்தில் கவனிக்கிறீங்களா, ஒரு சகோதரியை சந்தித்தேன். அப்ப அந்த சகோதரி நம்முடைய தியான இல்லத்துக்கு வந்திருந்த பொழுது அவர்களுக்கு ஒரு 6-7 ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லை. அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதனால அவங்க முகம் வாடி போயே இருக்கும், எப்போதும் டல்லாவே இருப்பாங்க. நான் அப்புறம் அவங்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் சொல்லுவேன், கவலைப்படாதீங்கம்மா, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக உங்களுக்கும் கடவுள் குழந்தை செல்வத்தை தருவார். உண்மையிலே ஆண்டவர் நல்லவர், ஜெபத்தை கேட்கிறவர் அல்லவா? அதனால ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். அந்த கணவனும் மனைவி வந்து தியானத்தில் பங்கெடுத்து ஜெபித்தார்கள். அதுக்கு கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்காரர் சொன்னார், பிரதர், என்னுடைய மனைவிக்கு எனக்கு ஆண்டவர் பெரிய அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. 7 ஆண்டுகளுக்கு பின்பு என் மனைவி இப்பொழுது
கருத்தரித்து இருக்கிறாள். அவளுக்கு ஆண்டவர் இப்போ 3 மாதத்தை கடந்து செக்கப்லாம் போயிட்டு வந்துட்டோம், குழந்தைன்னு கன்ஃபார்ம் ஆயிட்டு. அப்போ அவங்கள கூப்பிட்டுவாங்க. ஏன்னு கூப்பிட்டு வந்த பொழுதும் பார்த்தா அந்த அம்மா அப்படியே முகம் ஆடி அதே டல்லாவே இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட், சொல்லுங்க அல்லேலூயா. நான் கேட்டேன், என்னம்மா ஸ்வீட் பாக்ஸோட வருவேன்னு பார்த்தா இப்படி முகமாடி போய் வந்திருக்கிறியே அப்படின்னா, எப்படி தான் பேக்க போறேன்னு தெரியல. அடப்பாவி, இல்லைன்னு இவ்வளோ நாள் சொன்னேன், இப்போ என்ன எப்படி சொல்ற? எப்படி தான் பெக்க போறேன்னு தெரியல. சரிம்மா பெற்றுடலாமா, ஒன்றும் கவலைப்படாத, சுகப்பிரசவமா, ஆண்டவருக்கு இந்த குழந்தைய தருவார், கவலைப்படாத. அடுத்து சொல்றா, என் வீட்டுக்காரருக்கு இப்போ 50 வயசா நெருங்க போகுது, இல்லை வச்சுக்கணும் கணக்கு போட்டு 45 வயசு ஆகுது, எனக்கு இத்தனை வயசு ஆகுது, எப்படி தான் பிள்ளைய வளர்ப்பணும்? அடடா, பிள்ளைய பெக்கல, அதுக்குள்ள பெக்கிறத பற்றி கவலைப்படுறா. அடுத்து எப்படி பெப்பேன்னு கவலைப்படுறா, அப்போ எப்படி வளர்ப்பேன்னு கவலைப்படுறா. இவன் ஒரு 25 வருஷத்துக்கு டைம் டேபிள் போட்டு உட்காந்துருக்கிறா. நான் உட்காந்து யோசித்து பார்க்குறேன், முதல்ல கொடுக்கலன்னு கவலைப்பட்டா, இப்போ சொல்லுங்க, பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. உங்கள் கவலை இப்படி கேட்டோம்னா பக்கத்தில் இருக்கிறவளை கொண்டு போய் ஐசியூவில் தான் வைக்கணும். பிரைஸ் தி லார்ட். கல்யாணமே முடியல பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு வருவான். கல்யாணம் முடிஞ்ச பிறகு சிரிடான்னா சிரிக்க மாட்டேங்க. அதனால தான் இந்த ஃபோட்டோகிராஃபர் சொல்லுவார், பார்த்துருக்கீங்களா, பார்த்துருக்கியா நீ கல்யாணத்து போட்டால சார் நல்லா சிரிங்க சார். ஏன்னா எல்லா ஃபோட்டோகிராஃபருக்கும் தெரியும் இவன் சிரிக்கிற கடைசி சிரிப்பு அக்காவுக்கு நல்லா தெரியுது. அல்லேலூயா. இவன் கடைசியில் சிரிக்கிற சிரிப்பு இப்படியாவது சிரிச்சுக்கப்பா. அல்லேலூயா. ஏன் முடியல 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 அப்படின்னே சொல்ல போறப்பா. அதுக்கப்புறம் என்ன, எல்லாம் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் தான். நீ நிரப்பிக்கிட்டே இருக்கணும், இடவெள இருந்துக்கிட்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆனா வசனம் சொல்லுகிறது பாருங்க, மன கவலை மனுஷனுடைய இருதயத்தை வாட்டும். அல்லேலூயா. நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த உலகத்தின் கவலையிலேயே கிடக்கிறப்பா. உலகத்தினுடைய கவலை, தேவைகளால் வருகிற கவலைகள், எத்தனையோ காரியங்களை குறித்து நீ கவலையோடு வாடுகிறாய். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நமக்கு வருகிற கவலைகள் நமக்கு ஒரு 3 விதமான காரியங்களை கொண்டு வந்து விடும். தெரியுமா உங்களுக்கு? நீங்க நினைக்கலாம், பிரதர் கவலைப்படாம யாராவது வாழ முடியுமா? கவலை இல்லாம யாராவது இருக்க முடியுமா? கவலை இல்லாம இருந்தா சொல்லுவீங்கல்ல, கவலை இல்லாம எப்படி பிரதர் இருக்க முடியும்? பொறுப்பில்லாத வாழ முடியுமா அப்படிங்க கேட்கலாம். ஆனா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நீங்கள் எப்பொழுது கவலைப்பட ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷத்தை இழந்து போவீர்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கவலைப்படுகிற ஒருவனால் மகிழ்ச்சியாக வாழவே, சொல்லுங்க, வாழவே சந்தோஷமா அவனுக்கு இருக்க முடியாதுங்க. அவன் மகிழ்ச்சியாவே வாழ மாட்டான், அவன் சந்தோஷமாவே இருக்க மாட்டான். இந்த உலகத்துல நீ கவலைப்படுகிற ஒரு மனிதனாக கவலையினால் நீ ஆட்கொள்ளப்படுவாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்துக்கு இடம் இருக்காது. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல வாயை திறந்து சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் தயவு செய்து வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டும். தயவு செய்து உங்களுடைய இருதயத்தை கொஞ்சம் நல்ல கவனத்துக்குள்ள கொண்டு வரணும். அல்லேலூயா. சீராக்கின் ஞானம் 31ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது. சீராக்கின் ஞானம் 31ஆம் அதிகாரம் 2வது வசனம், கவலை நிறைந்த விழிப்பு ஆள் துயிலை கெடுக்கிறது, கொடிய நோய் உறக்கத்தை கலைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை குடி சொல்லுங்க, கவலை நிம்மதியான தூக்கத்தை கெடுத்துருமா? எதை கெடுத்துரும்? பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. கவலை என்ன கொண்டு வந்துருது? தூக்கம் வருதா? இன்னைக்கு பாருங்க எல்லாம் டேப்லெட். சமீபத்தில் ஒரு சென்னையில் உள்ள உளவியல் மனநல மருத்துவர் சொன்னாங்க,
எனக்கு ஃபீஸ் வந்து 1500 ரூபா. என்னை சந்திக்க வந்தாலும் ஃபீஸ் எவ்வளவு? 1500 ரூபா. வர்ற கேஸெல்லாம் பாருங்க. இப்போ எல்லாம் எல்லாருக்குமே ஒன்று வியாதி இருக்கு. என்னது? எல்லாம் டிப்ரெஷன். என்னது சொல்லுங்க ஏங்க சொல்லுங்க. என்னதா அப்படின்னா என்னப்பா? மன அழுத்தம். பக்கத்தில் கை கொடுத்து கேளு. என்ன அழுத்தம்? மன அழுத்தம். யாருக்கெல்லாம் இருக்கு? மட்டும் 3 வயசு கூட இன்னைக்கு மன அழுத்தம். கிளவிக்கும் மன அழுத்தம், குமரிக்கும் மன அழுத்தம். ஒருத்தரை விட்டு வைக்கிறது இல்லை. அதான் வசனம் சொல்லுகிறது, கவலை நிறைந்த விழிப்பு. கவலை வந்துட்டால என்ன வந்துருமா? கண்ணு திறந்தே இருக்கும், இருதயம் திறந்தே இருக்கும், மூளை திறந்தே இருக்கும், தூங்காது ஒண்ணுமே. பிரைஸ் தி லார்ட். என்ன செய்ய போறேன், எப்படி செய்ய போறேன், எப்படி வாழ போறேன், இப்படியே கவலை. அல்லேலூயா. நீங்கள் வேதத்தை நீங்க தயவு செய்து எடுத்து வாசிங்க. நீங்கள் விடுதலை பயணத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பிறகு படிச்சு பாருங்க, நிறைய இருக்குது. என்ன அதுல ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நன்மைத்தனத்தின் ஆசீர்வாதத்தை வைத்து இருந்தார். அல்லேலூயா. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆண்டவருடைய விடுதலையும் மகத்தான செயல்களை கண்டார்கள். ஆனா பிரச்சனைகள் அவர்களுக்கு முன்பாக வந்த உடனே, செங்கடலை பார்த்த உடனே அவங்க என்ன சொன்னாங்க? சொல்லுங்க. செங்கடலை பார்த்த உடனே அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்களுக்கு எகிப்துல சாவறதுக்கு சவக்குழி இல்லைன்னு சொல்லியா இங்க கூட்டு வந்த. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவங்க செங்கடலை ஆண்டவர் திறப்பாரு நம்பல, சாவ போறோம்னு நினைச்சான். இன்னைக்கு நிறைய பேரை பாருங்களேன், கவலை எங்க கொண்டு போயிட்டுனா நம்ம நிம்மதியை கெடுத்து, தூக்கத்தை கெடுத்து, சந்தோஷத்தை கெடுத்து நமக்கு அது நோயாக மாறுகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது, கவலைகள் நம்ம எங்க கொண்டு போறதுன்னா நம்மோடு வாழ்கிறவர்களுடைய நிம்மதியை கெடுத்து விடும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. கவலைப்படுறவங்க வீட்டில் நிம்மதி இருக்குமா? சொல்லுங்க. வீட்டில் நிம்மதி இருக்குமா? சத்தமா சொல்லுங்க. நிம்மதி இருக்குமா? வீட்டுக்காரர் இன்னைக்கு சாயங்காலம் ஏமா புறப்பட்டு வர்றேன் அப்படின்னாலும் கூட அந்த அம்மா இப்படியே தான் உட்கார்ந்துருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஏங்க இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, வீட்டில் சிரிப்பு இல்லை, வீட்டில் ஒருவர் முகத்தை பார்த்து சிரிக்கிறது இல்லை. ஏன்? எப்பவுமே எல்லாரும் என்ன பண்ணிருக்கிறோம்? எதையாவது ஒன்று தூக்கி சுமந்துட்டு நிற்கிறோம். அல்லேலூயா. மூன்றாவது, கவலைகள் நம்முடைய வாழ்க்கையில் கடவுளை விட்டு நம்மை பிரித்து விடும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. கடவுளை விட்டு நம்மளை என்ன செஞ்சிடும்? அது பிரித்து விடும். நீங்க மார்க் நற்செய்தியில் தயவு செய்து பைபிள் எடுத்து வாசிங்க. மார்க் நற்செய்தியில் ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசிச்சீங்கன்னா அதில் 4ஆம் அதிகாரம், என்ன 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் தயவு செய்து வாசித்து பாருங்க. 38வது வசனம். அவரோ படகின் பிற்பகுதியில் தூங்கி தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். என்ன சொன்னாங்க? ஆண்டவரே உமக்கு எங்க மேல என்ன இல்லையா? சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு எங்க மேல என்ன இல்லையா? கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்க்கும்போது, ஆலயத்துக்கு வரும் பொழுது, நம்ம ஜெபத்துக்கு உட்காரும்போது அநேகருடைய மனசுல ஒரு கேள்வி இருக்கும். ஆண்டவரே, ஏன் இந்த உலகத்தில் எனக்கு வாழ்க்கையை கொடுத்து, என்னை ஏன் படைத்தேன், ஏன் இந்த உலகத்தில் எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்று அநேக கேள்விகள் மத்தியில் வந்திருப்போம். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. சீடர்கள் ஆண்டவரோடு தான் பயணித்தார்கள். ஆனால் சீடர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்டாங்க, உமக்கு எங்க மேல என்ன இல்லையா? கவலை இல்லையா? அக்கறை இல்லையா? நாங்க சாக போகிறோமே. சகோதரனே, சகோதரியே, அப்படின்னா மூணாவது என்ன தெரியுமா? ஆண்டவர் மேல நமக்கு நம்பிக்கை இல்லாம போயிருது. பிரைஸ் தி லார்ட். நமக்கு ஆண்டவர் மேல என்ன இல்லை? சொல்லுங்க. நமக்கு ஆண்டவர் மேல என்ன எல்லாம் போயிட்டு? நம்பிக்கை இல்லை. என்னத்த கடவுள், என்ன கடவுள், என்ன கோயில், என்ன ஜபம், என்ன கடவுளை தேடி எனக்கு என்ன கிடைத்தது? இந்த கேள்விகள் நமக்குள் வந்து விடுகிறது. அல்லேலூயா. ஆனா
நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 3 காரியம்: சந்தோஷத்தை இழக்கிறீர்கள், 2வது உங்கள் குடும்பத்தில் நிம்மதியை நீங்கள் இழக்கிறீர்கள், 3வது தெய்வத்தின் மீது உள்ள நம்பிக்கையை இழக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா உங்களுக்கு ஒன்று தெரியணும். என்ன தெரியணும் தெரியுமா? சபை உரையாளர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம் தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசியுங்கள். சபை உரையாளர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கிறீங்களா? சபை உரையாளர் வாசிக்கிறீங்களாமா? 3:11 வாசிங்க. கடவுள் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் செம்மையாக செய்கிறார். கை தட்டுங்க பாப்போம். கடவுள் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் செம்மையாக செய்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்க கேட்கலாம், கடவுளே நான் என்ன கவலைப்படுறேன் தெரியுமா? நான் என்னெல்லாம் யோசிச்சுக்கிட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? நான் என் குடும்பத்தை பற்றி என்னெல்லாமோ பிளான் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். என் பிள்ளைகளுக்காக நிறைய பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கைக்காக எத்தனையோ காரியங்கள் நான் யோசிச்சுட்டு வந்திருக்கிறேன். ஆனா பிரியமானவர்களே, வசனம் சொல்கிறது கடவுள் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் செம்மையாக செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எல்லாம் 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே. நல்ல சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் சுமந்து கொண்டிருக்கிற எல்லா கவலைகளாலும் சந்தோஷத்தை இழந்து, நிம்மதியை இழந்து, உம்மீது நம்பிக்கை இல்லாதபடி அந்த கவலைகள் எங்களை அழுத்தி கொண்டிருக்கிறது. என் கடவுளாய் ஆண்டவரே, என் மீது இரக்கமாயிரும், என் மீது இரக்கமாயிரும். எனக்குள் இருக்கிற, என்னை அழுத்தி கொண்டிருக்கிற எல்லா கவலைகளிலிருந்தும் எங்களுக்கு விடுதலையை தாரும். ஹல்லேலூயா. சப்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே எல்லா கவலைகளும் என்னை விட்டு அகன்று போகட்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பிரியமானவர்களே, இந்த கவலைகள் அகல வேண்டும் என்றால் அந்த கவலை இருந்த இடத்துல யார் வரணும்? சொல்லுங்க, யார் வரணும்? ஆண்டவர் சொன்னாரு, நீங்க லூக்கா நற்செய்தியில வாசித்த அந்த பகுதிக்கு மீண்டும் வாங்க. அதுல 10ஆம் அதிகாரத்தில் 42வது வசனம் வாசிப்பீர்கள் என்று அதில் சொல்லப்படுது, மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். என்ன பங்கை தெரிந்து கொண்டாள்? நீங்க இன்னைக்கு கவலையோட வீட்டுக்கு போகாதீங்க. மரியாளை போல நல்ல பங்காகிய நன்மையின் கருவூலமாகிய ஆண்டவரை உங்களுக்கு சொந்தமாக. அல்லேலூயா. யாரை சொந்தமாக்கணும்? சொல்லுங்க, யாரை சொந்தமாக்கணும்? ஆண்டவரை சொந்தமாக்கணும். உங்க வாழ்க்கையில சகோதரியே, சகோதரனே, உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய முதல் இந்த நாளுடைய முடிவு என்னன்னா, என்னுடைய குறைவுகள், என் தேவைகள், என் கவலைகள் அல்ல, அதற்கு பதிலாக நான் ஆண்டவரிடத்திலிருந்து என் ஆண்டவராய் என் கடவுளை, அவரை எனக்கு சொந்தமாக்கி அவரே என் நல்ல பங்காக நான் தேர்ந்து கொள்வேன். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, நிறைவானது வரும் பொழுது அரை குறையானது ஒளிந்து போகும். கை தட்டுங்க பாப்போம். எல்லாரும் நல்ல 2 கைகளை உயர்த்தி, உங்க வாழ்க்கையில் என்ன குறைவோடு இன்னைக்கு வந்திருந்தாலும் சரி, எந்த கவலையோடு வந்திருந்தாலும் சரி, 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. 1 கொரிந்தியர், சொல்லுங்க சத்தமா, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம், நிறைவானவர் வரும் பொழுது அரை குறையானது என் குடும்பத்தை விட்டு, என் வாழ்க்கையை விட்டு, எங்கள் முயற்சிகளை விட்டு எல்லா அரைகுறையானதும் வெளியேறுகிறது.
ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. அவன் நிறைவானவர் நிறைவானவர் வரும் பொழுது என் வாழ்க்கையில் இருக்கிற அரைகுறையானது என்ன செய்யும்? ஒளிந்து போகும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க குறைவுகளின் மத்தியில, நீங்க கவலையில் மத்தியில, நீங்கள் அழுத்தத்தின் மத்தியில நீங்க எங்கெல்லாம் வந்திருக்கிறீங்களோ அந்த இடத்துல யார் வரணும்னா இயேசு வரணும். சொல்லுங்க யார் வரணும்? சொல்லுங்கப்பா யார் வரணும்? அப்ப இயேசு உங்க வாழ்க்கையில வரணும்னா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனம் தயவு செய்து எடுத்து வாசிங்க. சங்கீதம் திருப்பாடல் 37 5வது வசனம் நல்லா கவனிக்கணும். இந்த நாள் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்கிற நாள். சங்கீதம் 37 5 வாசிங்கம்மா. உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு. கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. நீ மகளே மகனே நீ தூக்கி சமக்காத. உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, ஐயோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு நினைக்காத. நான் என்ன செய்யறது நீ புலம்பி தவிக்காத. பைபிள் சொல்கிறது உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு. எதை ஒப்படைக்கணும் அப்படின்னா என்னப்பா? உன் வாழ்க்கையில் ஐயோ நான் என்ன என் பிள்ளைக்கு என்ன செய்ய போறேன், என் குடும்பத்தை எப்படி நடத்த போறேன், என்னுடைய வாழ்க்கையை எப்படி நகர்த்த போறேன், இப்படி நீ எங்கெல்லாம் கவலையில வந்திருக்கிறியோ அதெல்லாம் யார்கிட்ட ஒப்படைச்சிரு? வாலிப பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட ஒப்படைங்க. சகோதரா நீங்க உங்க லைஃப் ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. உன் கவலைகளை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. உங்க கவலையெல்லாம் யார்கிட்ட கொடுங்க? ஆண்டவர்கிட்ட கொடுங்க. இன்னைக்கு உங்க கவலை எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. பாருங்க வேதத்தில் நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம். 12 ஆண்டுகளாய் உதிரப்போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண். பிரைஸ் தி லார்ட். 12 வருஷம் உதிரப்போக்கினால் இருந்தாள். ஆனா அவள் ஒரு முடிவெடுத்தாள். என்ன முடிவு? ஆண்டவருடைய ஆடையின் விளிம்பை தொடுவேன், நான் சுகம் அடைவேன். அவ இருதயத்தில் ஒரு முடிவெடுத்தா. இன்னைக்கு நீங்க முடிவெடுங்க. உங்க வீட்டை குறித்து, உங்க வாழ்க்கையை குறித்து, உங்க வயோதிபத்தை குறித்து, உங்களுடைய குடும்பத்து சூழ்நிலை குறித்து, பிள்ளைகளை குறித்து, திருமண காரியமா, வேலை வாய்ப்பா, பிசினஸ்ல தோல்வியா, எல்லாத்தையும் இயேசுட்ட இன்னைக்கு கொண்டு வந்து கொடுத்துருங்க. ஆண்டவரிடத்தில் என்னுடைய வியாதியை கொடுத்தது அவன் நம்பினா அவருடைய ஆடையின் விளிம்பை தொடுவேன், சுகமடைவேன். பைபிள் சொல்லுகிறது அவள் தொட்டால் சுகமடைந்தாள். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது பைபிள் சொல்கிறது ஆண்டவரை நம்பீர். வழியை ஒப்படைக்கிறது மட்டும் இல்ல, அவரை நம்பீர். என்ன சூழ்நிலையா இருக்கட்டும், எது வேணாலும் நடக்கட்டும், நீ அவரை நம்பு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீ யாரை நம்பு? சொல்லுங்க நீ யாரை நம்பு? என் மகளே என் மகனே நீ ஆண்டவரை நம்பு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க பைபிள் எடுத்து வாசித்து பாருங்க. கனானிய பெண் ஆண்டவருக்கு பின்னால வர்றா. இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரக்கம் காட்டும். ஆண்டவர் சொன்னாரு பிள்ளைகளுக்கு கொடுக்கிற உணவை என்ன யாரும் கொடுக்க மாட்டேன், நாய்களுக்கு போடுறதில்ல. முகத்தில் அடிச்ச மாதிரி இருந்திருக்கும். ஆனா அந்த பெண்ணை பாருங்க, அவளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? இந்த இயேசுட்ட வந்துட்டேன், இனிமே எனக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரை பார்த்து சொன்ன, ஆண்டவரே மேஜையில் இருக்கிறது பிள்ளைகளுக்கு, அதுல இருந்து கீழே விடுறதை யார் சாப்பிடுவா? நாய்கள் தின்னுமே. ஆண்டவர் சொன்னாரு இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை நான் இஸ்ரவேலிடம் கண்டதே இல்லப்பா. அந்த நிமிஷமே அவள் பிள்ளை சுகமடைந்தாள். கை தட்டுங்க பாப்போம். அப்ப உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு. அப்புறம் என்ன தெரியுமா? மூன்றாவது சொல்லுகிறது உன் சார்பில் ஆண்டவர் செயல் ஆற்றுவார். ஆமென். உங்க வாழ்க்கையில யார் செயல்படணும்? சொல்லுங்க, யார் செயல்படணும்? நீங்களா குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிட்டு நீங்களா எதையாவது செஞ்சு பார்க்கீங்க, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்க, பிரச்சனை கூடுது. ஆனா பைபிள் சொல்லுகிறது உன் கவலைய
உன் பிரச்சனையை, உன் வழிகளை எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்படைத்து அவரையே நம்பியிரு. அவர் உன் சார்பில் செயலாற்றுவார். ஆமென். செயலாற்றுவாரா? எத்தனை பேர் நம்புறீங்க? கனானேய பெண்ணுக்கு செயலாற்றினார். நூற்றுவ தலைவன் சொன்னா, நீர் என் இல்லத்திற்கு வர நான் தகுதி அற்றவன். ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியன் குணமடைவான். அந்த நேரமே அவன் சுகமடைந்தான். இன்னைக்கு வியாதியோட வந்தீங்களா? கவலையோட வந்தீங்களா? கஷ்டத்தோட வந்தீங்களா? மன வேதனையோட வந்தீங்களா? எல்லாம் மாறும். மாறுமா? சொல்லுங்க, மாறுமா? நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். கவலையை அகற்றுங்கள். ஆண்டவரை நல்ல பங்காக தெரிந்தெடுத்து அவரிடம் உங்கள் வழியை ஒப்படைங்க. அவரை நம்புங்க. அவர் உங்கள் சார்பில் செயலாற்றுவார். நம்புறீங்களா? ஆண்டவர் ரொம்ப லகுவா நம்மகிட்ட பேசியிருக்காரு. என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம்முடைய ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவையெல்லாம் நிறைவேற்றுவார். ஆமென். அப்படியே பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்க தேவையெல்லாம் நிறைவேற்றுவார். அப்படியே நல்ல மனதுருக்கமா சொல்லுங்க, உங்க தேவையெல்லாம் நிறைவேற்றுவார். சந்தோஷமா சொல்லுங்க, உங்க தேவையெல்லாம் நிறைவேற்றுவார். சிஸ்டர், உங்க தேவையெல்லாம் நிறைவேற்றுவார். பிரதர், உங்க தேவையெல்லாம் நிறைவேற்றுவார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறீங்களா? இந்த நாள் உங்க இருதயத்தில் ஒரு பெரிய ஆறுதல் வருகிறது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என் பிள்ளைகளை இன்னைக்கு ஆறுதல் படுத்துறேன், என் பிள்ளைகளை இன்னைக்கு ஆசீர்வதிக்க போறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எந்த இடத்துல நீ குறைவோட வந்தியோ அந்த குறைவெல்லாம் மாறும். ஆமென். சொல்லுங்க, ஆமென்.